அது கையில் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நலப்படை சங்கத்துக்கு நம்ம கொத்தட்டை சேர்ந்த சகோதரர் கல்விக்காக எனக்கு உதவி வரும்னு சொல்லி நேற்று தான் நமக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, நமக்கு பதிவு கொடுத்தாங்க. அந்த பதிவை பார்த்த என்னுடைய அன்பு சகோதரியும் சகோதரரும் உடனே நாங்கள் 5000 ரூபா தரோம், அவங்க அந்த கல்வி உதவிக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, உங்கள் பேருங்க செல்வம் குமார் பிரேமா, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன்னா உடனே அந்த கல்வி உதவி செய்யணும், அவங்க படிக்கட்டும். வாழ்க்கையில் படிப்பு கஷ்டம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பையன் வச்சிருக்கிறோம். படிப்புக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு குடும்ப செலவு பண்ணால் எவ்வளோ ஆகும், கஷ்டப்படுறவங்களுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கலாம், தலைமுறைக்கும் ஒரு பெரிய தர்மம். அது மிகப்பெரிய தர்மமே அந்த படிப்புக்கு உதவி செய்கிறது தான். ஏன்னா இவங்க படித்து இவங்க எத்தனை பேருக்கு உதவி செய்ய போகிறாங்கிறது அவங்க மனசு அறியும். அவங்க கண்டிப்பாக செய்வாங்க, நம்ம நம்புகிறோம். கல்விங்களா கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் ஒரு ராதாகிருஷ்ணன் நீங்கள் பேசுங்க. நன்றி சொல்ல வேண்டாம், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சரிங்களா, நீங்க நல்லா படிச்சு நல்லா இதாகுங்க. ஏன்னா எங்களுக்கு அது படிக்கிறதுக்கு எங்களுக்கு எது கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்குது. கல்வி உதவிக்காக எனக்காக காசு கொடுத்து உதவுறாங்க. மேற்கொண்டு நான் படிப்பு முடிச்சு நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கும்போது பல பேருக்கு நான் கல்விக்காக வந்தோம், பொது நலத்துக்காக நான் உதவி செய்வேன். படிச்சு மித்தவங்களுக்காக அவர் என்ன உதவி பண்றாங்களோ அந்த உதவி நீங்க கண்டிப்பா பண்ணணும். சரிங்களா, உங்களோட வாழ்க்கையில வந்து மேலும் மேலும் வந்து நல்லா ஒரே பெரிய பணக்காரங்க பொசிஷன்ல இருந்து உதவி பண்ணல, ஏழைத்தனமா இருக்கவங்க கஷ்டப்பட்டு தான் அதை பண்றாங்க. எனக்கு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த பாப்பா சொன்னே நான் கேட்டேன், என்ன ஏமா முடியுதாம்மா இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பா செய்யறேனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் நான் கவலைப்படாதீங்க, உங்களுடைய அந்த குணம் வந்து வாழ்க்கையில நிறைய வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா, அப்பா தான் நடுவில் இருந்தாரு. நீங்க சொல்லுங்க.